ஸ்ரீ குருபியோ நமக. திருமூலர் திருமந்திரம் உரையின் 11 விளக்கம். அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெரும் தெய்வம் யாதும் ஒன்றில்லை. முயலும் முயலில் முடிவுமற்று ஆங்கே பெயலும் மறைமுகில் பேர் நந்திதானே. அயலும் பக்கத்திலும் புடையும் சுற்றிலும் எம் ஆதியை என் பிறப்பிற்கு மூலமான ஆதியாய் விளங்கும் என் உயிர் வித்துவை, அதாவது எம் ஆதியான வித்துவுக்கு பக்கத்தில் உள்ள வாசியும் மெய் வாய் கண் காது மூக்கு என்னும் ஐம்புலங்களில் புடையால் சூழப்பட்ட என் தேகமும் ஒன்றாக கூடி எம் ஆதியை நோக்கும் போது வெளிப்படும் பெருந்தெய்வம் போன்ற இறைவன் வெளியில் எங்கும் இல்லை. அவனை அடைய அவன் அருளை பெற ஆன்மாக்கள் முயலும் முயற்சிகளிலும் அதன் முடிவிலும் மற்றும் அதன் பயன்களிலும் அவன் அருளை வெளிப்பட அவன் பருவத்தே பெய்து பயன் தரும் மழை மேகம் போல் உள்ளான். திருச்சிற்றம்பலம்.